ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 5th February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்போ ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ்ங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எவ்வளோ ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். மார்க்கெட் 42 பாயிண்ட் நிஃப்டி விழுந்துச்சு. ஏறக்குறைய மார்க்கெட் கொஞ்சமாக பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பை கொஞ்சமாக மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொடுத்துருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சமாக சரிஞ்சு தான் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் எஃப்ஐஎஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஏறக்குறைய 23,000க்கு கீழே எப்போல்லாம் போகுதோ அப்போல்லாம் ஒரு ரேலி வருது. அதுக்கப்புறம் அந்த ரேலி முடிஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மறுபடியும் 23,000 நோக்கியே போயிட்டுருக்குது. ஸோ மறுபடியும் இந்த டைமும் அது 23,000 நோக்கி போச்சுன்னா 23,000 டெசசிவாக பிரேக் ஆகி 22,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நிறைய அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி 7 பாயிண்ட் ரேலியாகி ஃபஸ்ட்டில் இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் பிபிசிஎல், அப்புறம் ஹெச்பிசிஎல், ஓஎன்ஜிசி எல்லாத்து மேலேயும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் ஓஎன்ஜிசி ரேலியாக இருக்குது. அப்புறம் ஹிண்டாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. 2 நாள் ஃபால்க்கு அப்புறமா கொஞ்சம் ரெக்கவரியை காட்டுது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 152 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இதுவுமே 2 நாளாக டவுன் சைடு மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சமாக ரேலி ஆகுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது. 79 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. இதோட Q3 ரிசல்ட் மார்க்கெட்டை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணதுனால ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. டைட்டன் கம்பெனி பார்த்திங்கன்னா 106 பாயிண்ட் விழுந்துருக்குது. டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. இதோட Q3 ரிசல்ட் எஸ்டிமேட்ஸை மிஸ் பண்ணதுனால இந்த ஸ்டாக் விழுந்துச்சுது. அப்புறம் நெஸ்லே பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் விழுந்துருக்குது. நெஸ்லே Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே கொஞ்சம் விழுந்துட்டு தான் இருக்குது. ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா Q3 ரிசல்ட் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸை தான் இந்த ஸ்டாக்குக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட இபிஎஸ் எஸ்டிமேட்டை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இந்த ஸ்டாக் ரொம்பவே பாதிச்சிருக்குது. அதனால் இந்த ஸ்டாக் 50 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா நேற்று பை பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி மறுபடியும் செல்லர் சைடு போயிட்டாங்க. 1682.82 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் எகைன் இன்றைக்கும் பை பண்ணுவாங்க, மார்க்கெட் ஓரளவு ரெக்கவரி ஆகும் அப்படின்னு நிறைய ட்ரேடர்ஸ் பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டு அப்படி நடக்கலை. எஃப்ஐஎஸ் எகைன் செல்லர் சைடு போயிட்டாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 996 crore பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் எப்போவுமே எஃப்ஐஎஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதேமாரி அவங்க நேற்று செல் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி மறுபடியும் பை பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட் ரேலி ஆகி 2894 இருக்குது ஒரு அவுன்ஸு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இதுக்கு ரீசன் வீக் டாலர் தான் இந்த ஹைக்கை கோல்டுக்கு கொடுத்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.